ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிர்சி சம்மர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. Hello friends, we are going to spend and we came to support Advaitari Mathematics Summer Star Season 2 and we support Advait. Best of luck. அவங்க சப்போர்ட் பண்ண சொன்ன அத்விக் இவர் தான். செம்மையாக டான்ஸ் ஆடுவார், பாட்டும் பாடுவார். சூப்பராக இருந்தது அன்றைக்கி டான்ஸ்லாம் பார்க்கும்போது. ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மறந்து அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனோட ஃப்ரெண்ட் வந்திருக்கிறதுனால தூரத்தில் பஹ்ரைன் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். நாங்கள் கிளம்பும் போது 10:30லேருந்து 11 அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அங்கே கிளம்பும் போது எந்த டைமும் போகிறது எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு நோட் பண்ணோங்கிறதுக்காக கிலோமீட்டர் எவ்வளோங்கிறத பார்த்துட்டோம். 50 கிலோமீட்டரு அங்கே ட்ராவல் பண்ணுற டைம் அது. பசங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. தஷ்வின் பார்த்தீங்கன்னா நல்லாவே டான்ஸ் ஆடுவான், ஆனால் கொஞ்சம் கூச்சப்பட்டு உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஹர்ஷனப்பா தூங்கிட்டாங்க. சரி பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்களா, அதனால் நானுமே அவங்க கூட பேசிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட்டில் எங்களுக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னாக்கா தூரத்தில் பஹ்ரைன் தான் வருவோம். ஏன்னாக்கா இங்கே நிறைய டிராஃபிக் இருக்காது. இந்த ரோட்லேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்குமே நம்ம எதனா சாங் ப்ளே பண்ணிட்டோ இல்லை பேசிட்டோ அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து செம சூப்பரான இடம். இங்கே இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாக்கா நிறையா பேருக்கு வந்து லாங் ட்ரைவ் போகும்போது சாங்ஸ் கேட்டுட்டு போகிறது பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரோட் டிராஃபிக் அந்த மாதிரியும் இருக்காது. நம்ம கார் மட்டும்தான் இப்போ நின்றுட்டுருக்கு. சரி இறங்கிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவே எடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம நிப்பாட்டவே கூடாது, ஃபைன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சரி பசங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு இறங்கி உடனே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளாட்ணுன்னு சொல்லிட்டு பால் ஸ்கர்ட்டிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கும் அலோவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோன்னு போலீஸ் வந்துட்டோன்னே இன்றைக்கும் சேம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் கோல் சவுத். எஸ் இட்ஸ் ஸோ குட், த வே இஸ் ஸோ குட். You want to drive the car, that's what. அங்கே ஷூட் பண்ணு. டைம் கரெக்டாக 1:10 ஆகுது. இந்த வீடியோ என்னைக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரைடே இன்னைக்கு நைட்டு. சாட்டர்டே வந்துடுச்சு. கரெக்டாக வீட்லேருந்து இங்கே வரத்துக்கு 50 கிலோமீட்டர் ஆகுது. வரும்போது செக் பண்ணிகிட்டே வந்தோம் எவ்வளோ தூரம் வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நைட்டில் எங்கேயாவது போகணுன்னு தோணுச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக இங்கே கிளம்பி நாங்கள் வந்துடுவோம். நல்ல பீஸாகவும் இருக்கும். வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே பசங்களை இறக்கி விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம்னாக்கா அங்கே தெரியுதில்ல செடிங்கள்லாம், அங்கே பார்த்தீங்கன்னா கேக்டஸ் செடி இருக்குது. அது பக்கத்துலேருந்து ஒரு பழம் ஒன்று பறிச்சிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன்னா அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழத்தை பறிச்சுட்டு கீழே நின்றுட்டுருக்கும் போது அந்த லைட்டு இருக்குல்ல, எந்த லைட்டு இதோ தெரியுது, அந்த லைட்டுக்கு மேலே கேமரா இருக்குது. போலீஸ் எங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றது தெரியல. ரொம்ப நேரம் இங்கே நிற்கவும் ஏதோ பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை வண்டி எதனோ ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வண்டி வந்துடுச்சு. வந்துட்டு அப்புறம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிச்சாங்க. இப்போ பேசி முடிக்க கட்டுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஒன்று இங்கே நடந்துருச்சு. நாங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் வண்டி வந்துடுச்சு. பசங்க எப்படி இருந்தாங்கன்றத அவங்களே சொல்கிறாங்க, கொஞ்சம் அதை கேட்டு பாருங்க. சொல்லுங்கம்மா, பேசுங்க. அந்த முன்னாடி போதில் ஒரு வண்டி, அது ரொம்ப தூரத்துலேருந்து வரும்போது நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு தான் போவான்ட்டு சொல்லிட்டே இருக்கேன், ஒரு போலீஸ் வண்டி வருது அப்படின்னு. இல்லை இல்லை ஆண்டி அது வரல, அது போகுதுன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கெட்டு தான் ஓட்டம். நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம், எங்கள்கிட்ட வந்துச்சு அந்த போலீஸ்காரு. கையில் எடுத்துட்டு I took my chappal and your chappal and came to throw in the car and I threw Dutchy also. Bro, the dicky is closing. Dicky was closing. Harshan ran.
He was playing football there, right? Parents gone wrong. அவன் முன்னாடி போகல, அந்த ஆள் தான் வந்தாரு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 o'clock ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பிக்கிள் இருந்தது ஒரு கடையில், அதெல்லாம் நிறுத்தி வாங்கிட்டு வந்தோம். மாங்காய், நெல்லிக்காய், பைனாப்பிள் அந்த மாதிரிலாம். இப்படி தான் போச்சு எங்களுக்கு இன்னைக்கு தூரத்தில் பஹ்ரைன் போன ட்ரிப்பு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?